ஒரு வீட்டுல அம்மாவும் பையனும் பேசிக் கொண்டிருக்கும் போது கரண்ட் கட் ஆகிடுது. அம்மா பையனை பார்த்து, கண்ணா, விலகுவர்த்திய பத்தவை என்று சொன்னாங்க. அவனும் பத்த வைக்கிறான், காற்றுல அணைஞ்சிடுது. மறுபடியும் பத்த வைக்கிறான், அணைஞ்சிடுது. இப்படி பல முறை பத்த வச்சும் அணைஞ்சிடுது. தீப்பெட்டியில ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. அவன் ஜன்னல்களை மூடி காற்று வராத நேரம் பார்த்து பத்த வைக்கிறான், பத்திடுது. அவன் சந்தோஷத்துல அம்மாவை பார்த்து, நான் மெழுகுவர்த்திய பத்த வச்சுட்டேன் என்று சொன்னான். அப்படியே மெழுகுவர்த்தி அணைஞ்சிடுது. அதற்கு அம்மா சிரிச்சுக்கிட்டே, கண்ணா, எங்களை நிறைய பேருக்கு கடைசி தீக்குச்ச பத்த வைக்கும் போது வரும் கவனம் முதல் குச்ச பத்த வைக்கும் போது வருவதில்லை. உனக்கு முன்னாடியே இந்த கவனம் வந்திருந்தா எத்தனை தீக்குச்சிகளும் வீணாகி இருக்காது. எங்களுக்கும் இருட்டுல இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. டேய் கண்ணா, வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல வர வாய்ப்ப கடைசி வாய்ப்பா நினைச்சு போராடு. நீ கண்டிப்பா ஜெயிச்சிடுவ. அதை விட்டுட்டு எனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கே அப்படி என்று யோசிச்சா நீயும் இந்த அணைஞ்ச மெழுகுவர்த்தி மாதிரி ஆகிடுவ அப்படின்னு விளங்கப்படுத்தினாங்க.